நம்மை ஆசீர்வதிப்பாராக. சகரியா புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிக்கீங்களா? சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போலவே ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. சோத்திரம். இப்போ இதுல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதமாக தான் இருந்தாங்க. அவங்க ஏன் சாமமாக போனாங்க அப்படின்னா, அவங்க கர்த்தர் கீழ்ப்படியாதனால தான். விக்கிரக ஆராதனை, முரட்டாட்டம், எல்லா பாவத்திலும் ஈடுபட்டதுனால கர்த்தர் அவர்களை அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆசீர்வாதம் சாபமாக மாறி போச்சுன்னு பார்க்கிறோம். இப்போ சாபம் ஆசீர்வாதம் மாறும் என்று அந்த ஜனத்துக்கு அவண்டவர் வாக்கு பண்ணின ஒரு வாக்கு தத்துவத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? எபிரேயர் நிருபத்தை கொஞ்சம் எடுங்க பார்க்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரத்தில் 7ஆம் வசனமும் 8ஆவது வசனத்தையும் கொஞ்சம் வாசிக்கலாமா? கொஞ்சம் கவனமாக இருங்க, உங்களுக்கு அதில் சத்தியம் புரியும். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். இல்லைங்க, அப்படி இருக்கட்டும். பாருங்க, இதுல மழை நிலம் என்னத்தை குடிக்குது? மழை தண்ணியை குடிக்குது. இதுல மழை நிலம் வேற என்ன சொல்லியிருக்கு? குடிக்கிறது பயிர். ஆனா அந்த நிலமானது அது பயிரை விளைவித்தால், கனியை விளைவித்தால், பிறருக்கு நன்மையை விளைவித்தால் அது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். 2வது வசிங்க. முட்செடிகளையும், அதே நிலம், அதே மழை, அதே தண்ணியை குடிக்கிற நிலம்தான். மழை பெய்யுது, நிலம் தண்ணியை குடிக்குது. இந்த நிலம் கனியை கொடுக்கு, இந்த நிலம் நன்மையை கொடுக்கு, இந்த நிலம் மனுஷருக்கு ஆகாரத்தை கொடுக்கறது, புசிக்கிறதுக்கு. ஆனால் அதே நிலம், அதே மழை 2வது என்னத்தை கொடுக்குதான்? முட்செடிகளையும், முள்ளு பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதுமாய் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப முதல்ல கனியை கொடுக்கிற நிலம், பயிரை கொடுக்கிற நிலம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒருத்தர். ஆனா நிலம் ஒண்ணு, மழை ஒண்ணு, கர்த்தர் ஒண்ணு. ஆமென். நீங்க அப்படிதான் பார்க்கணும். இப்போ கர்த்தர், ஆமா, நிலத்தை உண்டு பண்ணது கர்த்தர் தான், எல்லாம் கர்த்தர் தான். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அதே நிலம், அதே விதை, அதே மழை. ஆனா என்ன செய்யுது? ஒரு மரம் நல்ல கனியை கொடுக்குது, ஒரு மரம் நல்ல பயிரை கொடுக்குது, ஒரு மரம் அதே தண்ணியை குடிச்சு அதே இடத்துல வளர்ந்து மனிதனை வேதனை கொடுக்கு, தீமையை கொடுக்குது, மனிதனுக்கு துக்கத்தை கொடுக்கிறது, கர்த்தருக்கு கொடுக்கிறதுன்னு பார்க்கிறோம். கர்த்தர் ஒருவர் தான் அந்த நிலத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த நிலத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? சபிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆதியாம் புஸ்தகம், மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பாக, ஆதியாம் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 11-12 எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த மரங்கள் எல்லாம் ஆசீர்வாதம், கனி மட்டும்தான் கொடுத்தது. எந்த மரத்திலும் முள்ளு இல்லை. கனி இல்லாத மரம் ஏதேன் தோட்டத்தில் இல்லை என்பதை 1வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு பார்க்கிறோம். ஆனால் ஆதியாகம் 3:18 படித்து பார்த்தீங்கன்னா கனி மரம் என்னதாக மாறிச்சுது? அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். சாபம் வந்ததுக்கு அப்புறம், சாபம் வரும்னு அது எப்படி இருந்தது? கனிமரமாக இருந்தது. எப்போ சபித்தாரோ அதுக்கப்புறம் அந்த மரம் என்னதான் மாறிட்டு? முள்ளு மரமாய் அது மாறியது என்று நாம் பார்க்கின்றோம். தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் பட்சபாதம் இல்லாத தெய்வம் தான். இதை குறித்து தான் நம்ம தியானம் பண்ண போகிறோன்னு பார்க்கிறோம். தோத்திரம். தெய்வனை பார்ப்பீங்களா?
கர்த்தர் நல்லவர். நீங்க பாருங்க, மத்தேயு 5வது அதிகாரத்தில் 45வது வசனத்தை படிங்க. மத்தேயு 5வது அதிகாரத்தில் 45வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்ப பாருங்க, நல்லவன் மேலும் கெட்டவன் மேலும் தீயோர் மேலும் நீதிமான் மேலும் தமது மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ அவர்கிட்ட பட்சபாதம் இல்லை. இப்போ இந்த நிலம் ஒன்று, மழை ஒன்று, கர்த்தர் ஒன்று, பட்சபாதம் இல்லாமல் மழை வருகிறது. இப்போ நல்ல மரம் தண்ணியை குடிப்பது போல தான் கெட்ட மரமும் என்னதை குடிக்குது? நல்ல மழை தண்ணியை என்ன செய்யுது? குடிக்குது என்று பார்க்கிறோம். புரியுதுங்களா? இப்போ ஆசீர்வாதம் மழை ஊற்றப்படுது, நல்லவன் மேலும் ஊற்றப்படுது, கெட்டவன் மேலேயும் ஊற்றப்படுதுன்னு பார்க்கிறோம். ஆனால் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும் அவன் சாபத்தை பெற்றுக்கொள்வதும் அவன் செய்கிற நல்லதை வைத்து அவன் செய்கிற கெட்டதை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் சபிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதான் நான் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போகிறது அப்படி தானே? தூங்குறவங்களும் அல்லிலே சொல்லுங்க. கொண்டு போகிறதும் ஒன்றும் இல்லை, கொண்டு வந்ததும். ஆனால் இங்கே என்ன போட்டி, பொறாமை, சண்டை, இது என்னுடையது, இது எனக்கு, இது உனக்கு, இது ஏன் நித்தியமாக இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குன்னு பார்க்கிறோம். இது ஓம் இடம், இது ஏன் இடம், இது எனக்குரியது, உனக்குரியது, இப்படி இருக்கு. சாத்தான் இருக்கு, அதனால் இருக்குன்னு பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்ம ஒன்றை கொண்டு போகிறோம். எதை கொண்டு போகிறோன்னு தெரியுமா? நீ செஞ்ச நல்லது, நீ செஞ்ச கெட்டது, இந்த இது உன் கூட வரும் என்று சொல்லுகிறது. அப்படிதானே? அந்த வெளிப்படுத்தல் வாசிங்க பார்க்கலாம். அவன் செய்த கிரியை தக்க பலன் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவன் அந்த வசனம், இதோ சீக்கிரமா வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். உன்னுடைய கிரியை சீக்கிரம் கர்த்தர்ட்ட போயிடும். ஏன்னா வருதில்ல. அப்போ நம்ம ஒன்றை கொண்டு போகிறோம். அந்த பூமியில வாழ்ந்த நாட்கள், பிறந்த நாள் முதல் நீ சாகும் வரை நல்லது ஒரு பக்கம், கெட்டது ஒரு பக்கம் கர்த்தர் பார்ப்பார். நீ என்னைக்கு மரிக்கின்றாயோ அன்றைக்கு உன்னுடைய அக்கௌண்ட் முடிக்கப்படும். அப்போ நீ நல்லது செய்தா நீ எதை கொண்டு போவா? சொல்லுங்க, நல்லது போகும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நீ கெட்டது அதிகமா இருந்தா கெட்டது போகும். கர்த்தரால் சாபம், ஆசீர்வாதம் பரலோகம், சாபம் நரகம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் அநியாயம் பண்றேன், அக்கிரமம் பண்றேன், அவர்களுடைய துர்க்கிரியைக்கு தக்க பலன் அவர்களுக்கு கிடைக்காதனால் அவருடைய இருதயம் துணிகரம் கொண்டு இருக்கிறது. நான் குடிக்கிறேன், நான் வேசி பண்றேன், நான் அநியாயம் பண்றேன், அக்கிரமம் பண்றேன், நான் நல்லாதான் இருக்கிறேன். நீ நல்லாதான் இருப்ப. அந்த பூமியில சாகும்போது போகும். ஆண்டவருக்கு முன்ன அம்மே கெட்டது நின்னா கர்த்தரால் சபிக்கப்பட்டவர்களே எங்க போங்க? நித்திய அக்கினியும் கந்தகமும் எரியிற நரகத்துக்கு போங்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆனா நன்மை செஞ்சு ஒரு கூட்டம் அம்மே மடிகிறது அல்லவா? நீதிமான்கள் கூட்டம்
அவர்களை பார்த்து சொல்வார், நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல என்ன செய்வார்கள்? பிரகாசிப்பார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாங்க, உங்களுக்கு வேண்டிய மட்டும் இடம் உண்டு, தங்க இடம் உண்டு, உங்களுக்கு வேண்டியவை எல்லாம் அங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கோம், வாங்கன்னு கூப்பிடுறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவ உலகத்தில் வாழுகிற கிறிஸ்தவர்கள் சாகும்போது, கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோ, அவர்கள் வரும்போது ஒன்னும் கொண்டு வரல, பிறக்கும் போது எதையும் கொண்டு வரல. ஆனா அவன் சாகும் போது அவன் நல்லது கெட்டது அவனுக்கு முன்பாக போகும். கர்த்தர் வரும்போது அவன் கிரியைக்கு தக்க பலன் கர்த்தரால் சீக்கிரத்தில் வரப்போகிறது. அல்லேலூயா. அதனால என்ன செய்யணும்னா, நீங்க நல்ல மரமா இருக்கணும். கடைசி வர உங்க மரத்துல என்னதான் இருக்கணும்? நீங்க பிறருக்கு முள்ளா இருந்துராதீங்க, பிறருக்கு நன்மையா இருங்க, பிறருக்கு தீமையா இருந்துராதீங்க, பிறருக்கு ஆசீர்வாதமா இருங்க, பிறருக்கு அடுத்தவனுக்கு இப்படியே இருக்கக்கூடாதுன்னு பார்க்கிறோம். நீங்க பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். இதை நிலத்தை ஏன் என்ன செய்யுது? கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொட்டி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, தோட்டக்காரன் எல்லாம் பண்றான், தண்ணி விடுறான், எரு போட்டா எல்லாம் பண்றான். ஆனா அந்த தோட்டத்தில் உள்ள எல்லாம் நல்லா கனி கொடுக்கு. ஆனா ஒரு மரம் என்ன கொடுக்கல? கனி இல்லை. அது என்னத்தை கொடுத்துதான்? நிலத்தை என்ன செஞ்சுதான்? கெடுத்தது பாய்க்கிறது. அந்த மரம் கனிக்கு பதிலா கசப்பை கொடுத்தது, புசிக்க முடியாத கனியை கொடுத்தது வச்சுக்காங்க. ஆனா இதுல கனி இல்லைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கனி இல்லைன்னா என்ன இருக்கும்? முள்ளுதான் இருக்கும். ஏன்னா அது கெடுக்குது, நிலத்தை கெடுக்குது. நிலத்தை என்ன செய்யுது? கெடுக்குதுன்னு பாய்க்கும். ஒரு மனுஷன் அவன் நன்மை செய்கிறவனா இருந்தா பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பான், இல்லைன்னா பிறரை கெடுப்பான். நீ வாழ பிறரை கெடுக்காதே. நம்ம உலகத்துக்கு நம்மளை ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு தெரியுமா? பூமிக்கு உப்பா வச்சிருக்கிறாரு, உலகத்துக்கு வெளிச்சமா வச்சிருக்காரு. உங்க வெளிச்சம் மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்களாகி நீங்கள் உப்பா இருந்தால் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் வெளிச்சமா இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏன்னா கர்த்தரிடத்துல எவ்வளவேன்னு இருள் இல்லை. இருளான பிள்ளைகள் அது பிசாசின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள் அது தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்தன்னு பார்க்கிறோம். ஆனா நம்ம இந்த பூமிக்கு கர்த்தர் நம்மளை உப்பா வச்சிருக்கான்னு பார்க்கிறோம், இந்த உலகத்துக்கு கர்த்தர் நம்மளை வெளிச்சமா வச்சிருக்கான்னு பார்க்கிறோம். தீமை செய்ய அல்ல, தீமை செய்ய நம்மளை கர்த்தர் வைக்கவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த மரம் என்ன செய்கிறது என்றால் நிலத்தை என்ன செய்யுது? கெடுக்குது, கெட்ட கனியை கொடுக்குது. என்ன கனியை கொடுக்கிறது? கெட்ட கனியை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். நிலத்து மேல எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா நிலத்தை இது கெடுக்குது. நிலத்தை கெடுக்கிறது அந்த மரம் என்று பார்க்கிறோம், அந்த மரம் என்று பார்க்கிறோம். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 13வது அதிகாரத்துல 25லிருந்து 30 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன செய்கிறாருன்றா, மனுஷர்கள் தூங்கும் பொழுது அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள்ள எதை விதைச்சிட்டான்? விதைச்சிட்டான். ஆனா அந்த ஊமையை குறித்து கேட்கும்போது, அவன் நல்ல விதைத்தானே விதைச்சான், இந்த களை எப்படி வந்துன்னு கேட்கும்போது இயேசுனர் சொல்லுவாரு, அதை பிசாசு செய்தான்னு சொல்லுவாரு. நீங்க அதை விட
இந்த 36 40 வரை படிங்க, அதை மட்டும் வாசிக்கலாம். 13 மத்தேயு சுவிசேஷம் 13 36 40 வரை வாசிங்க, அது விளக்கம் சொல்வார். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய ஊமைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த நிலத்தை பத்தி ஒரு ஊமை சொன்னீரே, அதுக்கு எனக்கு தெரியல, விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்காங்க. அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நல்ல விதையை விதைக்கிறவன், நன்மையை விதைக்கிறவன் மேன்மையை அறுப்பான். நிலம் உலகம் இந்த உலகத்தில் வாழுகிற நல்ல கிறிஸ்தவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் மேன்மையை அற்பார்கள். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் தேவனுடைய பிள்ளைகள். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் பிசாசின் பிள்ளைகள், கெட்டவர்கள். அவைகளை விதைக்கிறது சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டு எரிக்கிறது போல, களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களை சேர்த்து அவைகளை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப இந்த ஊமையை குறித்து அழகா சொல்றான்னு பாய்க்கணும். நிலத்தை கெடுத்தது அந்த நல்ல விதை கெடுக்காது, கெட்ட விதை கிடக்கு. இந்த உலகத்துல வாழுற நல்லவன் நல்லதே தான் செய்வான், நல்லதை சொல்லுவான், நல்லதை நினைப்பான், நல்லதையே செய்வான். கெட்டவன் கெட்டதையே நினைப்பான், கெட்டதையே செய்வான், கெட்டு போவான். அதான் கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் வேற ஒருவனும் கெட்டு போகலன்னு பாய்க்கணும். புரியுதுங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்பாக நாம கெட்டவர்களா தான் இருந்தோம். பவுலாகிய சவுல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் முன்பு அவன் எப்படி இருந்தான்? கெட்டவனா, அடிக்கிறவனாகவும் துன்பப்படுத்துறவன் தூசிக்கிறவனாகவும் பிறருக்கு முள்ளாக இருந்தான். எப்படி இருந்தான்? முள்ளாக இருந்தான். கர்த்தர் கேட்டார், ஏய் நீயே முள்ளா, உன்னை விட நான் எவ்வளவு பெரிய முள்ளு தெரியுமா? அம்மே தோத்திரம், என் முள்ள முறிக்க முடியாதுடா, உன் முள்ள நான் முறிக்க முடியும்னு சொல்லி முள்ளுல உதைக்கிறது உனக்கு கடினமானு கேட்டார். அம்மே தோத்திரம். கர்த்தர் முள்ள திருப்பிட்டார். சாகு வரும் அந்த முள்ளிலேயே தான் அவன் செத்தான். அம்மே அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? அவன் 3 முறை கர்த்தரிடத்துல என்ன செஞ்சான்? கேட்டான். கர்த்தர் இறங்கவே இல்லை. ஸ்தோத்திரம். பவுல் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டது சொத்தோ பொருளோ சுகமோ திருமண வாழ்க்கையோ எதையும் அவன் கேட்கல. இந்த முள்ள மட்டும் நீக்கிறோம், இது என்னை உபத்திரப்படுத்திக்கிட்டே இருக்கு, இது என்னை குத்திக்கிட்டே இருக்கு, இது என்ன கண்ணீரை வர வச்சுக்கிட்டே இருக்கு, என்னால நிம்மதியே இருக்க முடியல, தயவு செய்து இது மட்டும் நீக்கிறேன்னு சொல்லி 3 முறை கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணினான். மோசையும் தனக்காக, தன் மனைவிக்காக, தன் பிள்ளைக்காக அவன் எதையும் கேட்கல, எல்லாத்தையும் கர்த்தருக்காக விட்டான். அவனும் கர்த்தர்ட்ட கேட்டான், ஆண்டவரே எப்படியா அந்த கானான்களை விட்டுறோம், கட் அவுட் சொல்லிட்டார். ஆமென், அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போ தேவனால் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய நிலம் ஒண்ணுதான். ஆனா நிலத்துல வளர்ந்த 2 மரத்துல இருக்கிற காரியத்தை தான் கர்த்தர் அங்க பேசுகிறாருன்னு பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா சுவிசேஷம் 6:43 வாசிங்க. லூக்கா 6:43 கொஞ்சம் வாசிங்களா. நல்ல மரமானது நல்ல மரமானது கெட்ட கனிகளை கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனிகளை கொடாது.
அந்தந்த மரம் அதன் கனிகளினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை. முள்ளு செடியில அத்தி பழத்தை திணிச்ச முடியாது, பறிக்க முடியாது. நெறிஞ்செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷம் பொல்லாத எடுத்து காட்டுகிறான். சரி, போதும். அத பாருங்க, மரம் அதன் கனிகளினாலே அறியப்படும் என்று சொன்னார். நல்ல மரத்திலிருந்து என்ன வரும்? நல்ல மரமானது கெட்ட கனிகளை கொடாது. கெட்ட மரம், கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. இல்லைங்க, அப்படியே இருங்க. நல்லவன் இருந்து தீங்கு வராது, தீமை வராது. பிறரை அவமானப்படுத்த நிந்திக்கிற காரியங்கள் அந்த நல்லவங்கிட்ட இருந்து வராது, நல்ல மரத்திலிருந்து வராது. ஆனா கெட்ட மரத்திலிருந்து, கெட்டவங்கிட்ட இருந்து நல்லது வராது, நன்மை வராது. என்னதான் வரும்? பிறரை எப்படி துன்புறுத்தி அதுல சந்தோஷப்படுகிற கெட்ட மரம், பிறரை வேதனைப்படுத்தி சந்தோஷப்படுகிற மரம் முள்ளு மரம், முள்ளு மரம் என்று பார்க்கிறோம். ஆகையால் தான் கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்ட முள்ளு மரத்திலிருந்து நீ கனி எதிர்பார்க்காதா, கனி வராது. அந்த மரத்துல முள்ளுதான் இருக்கு, முள்ளுதான் வரும். ஆமென், அல்லேலூயா. இதனாலதான் அந்த திருமண காலங்கள்லாம் என்னத்தை செய்யணும்? கர்த்தர்ட்ட கேட்கணும். முள்ளு மரம் இருக்கு, கனி மரம் இருக்கிறது. திருமண வாழ்க்கையில அந்த முள்ளு மரமும் இருக்குது. கனி கொடுக்கிற மரத்தை விட முள்ளு மரம் பார்க்க நல்லா இருக்கும். ஆனா மாட்டிக்கிட்டியன்னா காலம் முழுவதும் அவன் முள்ளாதான் இருப்பான், அவன் முள்ளாதான் இருப்பான். என வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கர்த்தர் கொடுக்கிற நன்மை மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானது. அப்ப கர்த்தர் உன்னை தருவாரண்டா அது நன்மை வரும், அது உனக்கு நன்மையா இருக்கும். கர்த்தர் தருகிற நல்ல மரத்தை தருவார். அந்த மரத்துல இருந்து உனக்கு என்னதான் வந்துட்டு இருக்கும்? நன்மை தான் வந்துட்டு இருக்கும். அது மனைவினால நன்மை, புருஷன்ட்ட இருந்து என்னதான் வரும்? நன்மை தான் வரும். அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நன்மையன்றி தீமை என்ன செய்ய மாட்டா. இது கர்த்தர் கொடுக்கிற மனைவி, கர்த்தர் கொடுக்கிற கணவன் பாய்க்கிறோம். அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவளுக்கு அவன் தீங்கு செய்ய மாட்டான், அவளுக்கு தீங்கே செய்ய மாட்டான். அப்போ உனக்கு தீங்கு செஞ்சுக்கிட்டு உனக்கு முள்ளா இருக்கானா அவன் நல்ல மரமா? அப்போ நன்மையே செய்கிறானா அந்த புருஷன், அவன் நல்ல மரம். அவங்கிட்ட இருந்து தீங்கு உங்ககிட்ட வரவே வராது. ஆமென், அல்லேலூயா. சத்தமுறை அல்லேலூயா சொல்லுங்களா. இப்ப யோபு நல்ல மரம், அவன்கிட்ட இருந்து கனி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. ஆனா மனைவி ஒரு நிமிஷத்துல என்ன செஞ்சிட்டா? சாகியா, ஏன் இருக்கா? அப்ப அவன் சொல்றான், நன்மை பெற்ற கர்த்தர் இடத்துல தீமை பெற்றுக்கொள்ள வேண்டாமோ? அப்போ யோபு நல்ல மரம், ஏதோ ஒரு நன்மை வந்துட்டு, நஷ்டம் வந்து, கஷ்டம் வந்துட்டு, கர்த்தருக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, என் குடும்பத்துக்கு வரலாமா, நடக்கலாமா? யோபு மனைவி, யார் மனைவி? யோபு மனைவி. எனக்கு இப்படி நடக்கிறத கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரே. ஆனா யோபு நல்ல மரம். அந்த நேரமும் எதை, எனக்கு இவ்வளவு பெரிய ஆஸ்தி, இவ்வளவு பெரிய வசதி, இந்த மனைவி, பிள்ளைகள் கொடுத்தது எல்லாம் யாரு? கர்த்தர் கொடுத்தார், எடுத்துக்கிட்டார். அவருக்கே ஸ்தோத்திரம். கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வீட்டுக்காரரை நீங்க கொண்டு வந்தீங்களா? உங்க பிள்ளைகளை நீங்க கொண்டு வந்தீங்களா? நீங்க கட்டியிருக்க வீடு நீங்க கொண்டு வந்தீங்களா? கொண்டு போவீங்களா? ஒன்னும் இல்லை, அவர்கிட்ட போனோம், ஒன்னும் இல்லாத. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், புருஷனை விட, மனைவியை விட, பிள்ளையை விட, பதவி விட, பணத்தை விட, இவைகளை கொடுத்தவரை அதிகமாக நேசி. கொடுத்ததை நேசிக்காதா? கொடுத்த மனைவியை நேசிக்காதா? நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்தார், அந்த கொடுத்தவரை விட மனைவி நேசித்தார். கொடுத்த நல்ல பிள்ளை கர்த்தர் கொடுத்தாரா, அந்த கொடுத்த பிள்ளை அதிகமா நேசிச்சிராதா? அந்த கொடுத்த கர்த்தரை நேசி. எனக்கு நல்லா ஒரு படிப்பை கொடுத்தார், அந்த படிப்பை நேசிச்சிராதா? அந்த படிப்பை கொடுத்த கர்த்தரை நேசி. எனக்கு நல்லா ஒரு படிப்பை கர்த்தர் கொடுத்தாரு, இந்த படிப்பு கர்த்தர், நீ அவரை நேசித்திட்டியனா உன் படிப்பு, உன் பதவி,
உன் வேலை, உன் வியாபாரம், உன் குடும்பம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். நீ கொடுத்தவரை மறந்துட்டு கர்த்தர்கிட்ட வாங்கினதை நேசித்தா அது ஒன்று கன்னியா பேர், அது கன்னியா பேர். ஆமென், தோத்திரம். நம்மளே வழக்கமா, நான் உனக்கு கொடுத்தேன் அவன் என்ன மறந்துட்டான் பாருங்களா, அவன் நல்லா இருப்பானா அப்படி சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அப்ப பாருங்க, அப்ப நம்ம இந்த உலகத்துல எல்லாமே அவரிலிருந்து வந்தானே, எல்லாமே யார்கிட்ட அவரிடத்திலிருந்து வந்தானே, உம்மிடத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமென், தோத்திரம். கர்த்தர் எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம வாங்கிடுறோம். ஆனா கர்த்தர் கொடுக்கும் போது மட்டும்தான் இவ்வளவு ஆண்டவர் கொடுக்கணுமா அப்படின்னு யோசனை போயிருது. ஆமென், எல்லாத்தையும் கர்த்தர்ட்டே கொடுங்க, பரலோகத்தில் போய் மொத்தமா நீங்க வாங்கி கொள்வீர்கள். இல்லைன்னா ஒண்ணு இருக்காது, அது உங்க விருப்பம். புரியுதுங்களா? ஆனா நம்ம வாழ்க்கையில அப்போ யோபு ஒரு நல்ல மரங்க. அவன் வாழ்விலும் கர்த்தரை துதித்தான், அவன் தாழ்விலும் கர்த்தரை துதித்தான். ஆனா மனைவி திடீர்னு மாறிட்டான்னு பாய்க்க, நல்லவளாதான் இருந்தா, சோத்திரம். யோபுக்குள்ள பிசாசு போக முடிஞ்சல, ஆதாமுக்குள்ளேயும் பிசாசு போக முடிஞ்சல, ஏவாளுக்குள்ள புசுக்குனி போயிட்டான், யோபு மனைவிக்குள்ளையும் புசுக்குனி போயிட்டான். கெட்டவளா மாறிட்டாளுவ, கெட்டதை விதைத்தாளுவ. கையில ஒருத்தர் அல்லிலே சொல்ல பார்க்கலாம். தோத்திரம். பெண்கள்னா பிசாசுக்கு அவ்வளவு இஷ்டம். தோத்திரம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்காங்க. அம்மே, சோத்திரம். ஆதியில ஏவாளுக்குள்ள தானே போனான், ஆதாமும் இருந்தான்ல, ஆதாமுக்குள்ள போகலையே. புரியுதுங்களா? அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்காங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த உலகத்துல அந்த திருமண காரியங்கள் வரும் பொழுதெல்லாம், ஏன்னா ஒரு நாள் 2 நாள் வாழ்க்கை அல்ல, தோத்திரம். புரியுதுங்களா? அது மிகப்பெரிய கஷ்டம். அதை அனுபவிச்சவங்களுக்கு அது தெரியும். 24 மணி நேரமும் ஒரே சரீரமா இருக்கிறவங்க, அது கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் 3 மாசத்துல வேறு வேறு சரீரமா இருந்துச்சுன்னா அதனுடைய வலியும் வேதனையும் அது சொல்லி முடியாதது, அது சொல்லி முடியாதுன்னு பார்க்கிறோம். ஆகவே அந்த நன்மையை கர்த்தர் நமக்கு தருவார். அப்போ ஆண்டவருக்கு இந்த உலகத்துல நல்ல மரத்தை விட, கனி கொடுக்கிற மரத்தை விட முள்ளு மரம் நிறைய இருக்குது. துன்மார்க்கர்கள் நிறைந்த உலகம், நீதிமான்கள் குறைந்த உலகம். கனி கொடுக்கிற மரங்கள் கொஞ்சம் தான் இருக்கிறது, ஆனா முள்ளு மரம் தான் நிறைய இருக்குன்னு பார்க்கிறோம். ஆனா அந்த மரத்தை கர்த்தர் தருகிற வரைக்கும் நம்ம காத்திருந்து, ஆமென், அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வான். ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன், கர்த்தருக்கே மகிமை. அப்போ பாருங்க, இப்ப நல்ல மரம் கெட்ட மரம் இந்த காரியங்களை பாருங்க. நிலம் ஒண்ணுதான், ஆனா கர்த்தர் அந்த இடத்துல அந்த மரத்தை பார்த்து தான் ஆண்டவர் அங்கே நல்லது கெட்டதை ஆண்டவர் செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். சவுல் பிளஸ் தாவீது. நீங்க அந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு இருக்கு. வாசிங்க. 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தை எடுத்துக்காங்க. 1 சாமுவேல். இந்த 2 பேரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். சவுலையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், தாவீதும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். 2 பேரும் நிலம் கர்த்தர் எல்லாம் ஒண்ணுதான் பாய்க்கிறோம். ஆனா இதுல நல்ல மரம் கெட்ட மரம் கரெக்டா வெளிப்படுது பாருங்க. நீங்க 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தை 4வது வசனம் 5வது வசனம் 6வது வசனம் 10 11 முதல்ல 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் மனது என்ன செஞ்சது? அடித்து கொண்டிருந்ததுன்னு பாய்க்கிறோம். புரியுதுங்களா? இப்போ தாவீதுக்கு நல்ல, தாவீதும் சில கெட்டதை செய்யறான்னு பாய்க்கிறோம். ஆனா பசி பட்டினி ஒண்ணு இல்லாம போகும்போது, ஒரு சின்ன தவறு செய்யும் போது அவன் மனசு அடிக்குது. ஆனா வசதி வாய்ப்புகள், ராஜா மறுமனையாட்டிகள் எல்லாம் இருக்கும்போது
அவன் உரியா மனைவிடத்துல ஒரு பாவத்தை செய்யும்போது அவன் இருதயம் அடிக்காம போச்சு, தண்டனையை வாங்கி செத்தான் தாவீது. தோத்திரம். சரி, அடுத்தது அப்புறம் வாசிங்க. அவன் தன் மனுஷரை பார்த்து, 6ஆவது வசனம் வாசிங்க. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. அப்படி இருக்கட்டும். பாருங்க, இப்ப பாவம் தாவீது, சவுல் கொலை செய்ய தாவீதை தேடுறான். கொலை செய்யறதற்காகவா சவுல் உன்னை தேவன் அபிஷேகம் பண்ணினார்? ஆமென். கொலை செய்யறது நல்லதா கெட்டதாமா? கொஞ்சம் பேசுங்க தாய்மார்களே. கெட்டது. இதுக்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரு. இப்ப பாருங்க, சவுல் தாவீதை கொலை செய்ய வந்திருக்கான். தாவீது கையில யார் மாற்றா? சவுல் மாற்றான். மாற்றோன்னு அவன் சொல்ற வார்த்தை அது என்ன வார்த்தை சொல்றான்? அவன் தான் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ண என் ஆண்டவன் சொல்றான். சவுல என்ன சொல்றான்? என் ஆண்டவன், என் ஆண்டவன், என் சீனியாரிட்டி, என் குரு அப்படின்ற மாதிரி சொல்றான். என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு. ஆமென். அப்படின்னா பாருங்க, அவன் ஒரு தாயின் தகப்பன சாணத்துல அவன் வைக்க, அதை விட மேலதான் சவுல வைக்கான்னு பாய்க்கிறான். என்னைக்கும் தாயின் தகப்பனுக்கு விரோதமா பிள்ளைகள் எழும்பக்கூடாது, பேசக்கூடாது, அடங்கணும். அடங்காட்டா உங்க காலகட்டத்தில் நீங்க அனுபவிப்பீர்கள். தோத்திரம். புரியுதுங்களா? அப்ப சொல்றான், என் ஆண்டவன் மேல நான் கையை என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன். அவர் என்னை கொலை செய்ய தான் வர்றாரு, நான் அவரை கொலை செய்ய மாட்டேன். அவர் எனக்கு தீங்கு செய்ய தான் வர்றாரு, நான் அவருக்கு தீங்கு செய்ய மாட்டேன். ஆமே. இப்பமே சவுளை கொன்னு அவன் ராஜாவை மாறி இருக்கலாம், ஆனா அவன் அதுக்கு இடம் கொடுக்கலன்னு பாய்க்கிறோம். தோத்திரம். ஆமே. 10-11 வாசிங்க. இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கையை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடே. திரும்பவும் ஆண்டவன் சொல்றான், கையை போடே. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றே. 11 என் தகப்பனே பாரும். பாருங்க, இப்ப என்ன சொல்றான்? என் தகப்பனே பாரும். கொலை செய்ய வந்தவனை பார்த்து ஆண்டவங்கிறான். கொலை செய்ய வந்தவனை பார்த்து என்ன சொல்றான்? தகப்பனே பாரும். என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். என் கையில உம்முடைய சால்வை. நீர் என்ன பாத்ரூம் போயிட்டு இருந்தீரு, உங்களுக்கு பின்னால இருந்த உம்முடைய சால்வையை என்ன செஞ்சேன்? அறுத்தேன். சால்வை அறுத்த அந்த அருவா உம்ம கழுத்தை அறுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அல்லேலூயா. அப்படி சொல்றான். சால்வை அறுத்தம் பாத்தீங்களா? அந்த நேரம் உம்ம கழுத்தை அறுத்து போட எவ்வளவு நேரம் ஆகும் என் கையில இருந்து அந்த பட்டயத்துக்கு? அப்படி சொல்றான். தொங்கலை பாரோ, உம்மை கொன்று போடாமல். அப்ப கொன்று போட அப்ப முடியும்னு சொல்றான். கொன்று போடாமல் உம்முடைய சால்வின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்று உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க கொலை செய்ய வேட்டையாடுகிறீர். அதை வேட்டையாடுகிறீர். போதுமா? சோத்திரம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்களா, அவன் அழகா சொல்றான், உம்முடைய சால்வை என்கிட்ட என்ன இல்ல, பொல்லாப்பு இல்ல, துரோகம் இல்ல, நான் ஒரு குற்றமும் என்கிட்ட இல்ல. இதெல்லாம் இருந்துச்சு சவுல், இதெல்லாம் என்கிட்ட இருந்தா தொங்கல் அறுத்திருக்க மாட்டேன், உன் தலையை அறுத்திருப்பேன். கைகளை ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதானே அர்த்தம்? நான் கெட்ட மரமா இருந்தா, ஆமென், நான் தீங்கு செய்யறவனா இருந்தா எதை அறுத்திருக்க மாட்டேன்? தொங்கல் அறுத்திருக்க மாட்டேன். உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அறுத்திருக்க மாட்டேன், உம்ம தலையை அறுத்திருப்பேன். ஆனா நான் நல்லவனா இருந்ததுனால என்ன செய்தேன் என்றால், உம்மை கொன்று போடாமல் உயிரோட விட்டேன். இந்த பாரும், இந்த தொங்கல் எங்க கையில இருக்கு பாரும்.
நான் நல்லவனால உனக்கு தீங்கு செய்யல, உங்களை கொல்லல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ரொம்ப ரொம்ப காரியத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 சாமுவேல் 24வது அதிகாரத்துல 16 22 வரை வாசிங்க பார்க்கலாம். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே. பாருங்க, நல்ல கவனிங்க. இவன் தீங்கு செய்யாதனால இவன் இப்போ சவுல் எப்படி சவுல் அவனை கொலை செய்யற வெறியோட 3000 பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறான். எத்தனாயிரம் பேரு? 3000 பேரை கூட்டி வந்திருக்கிறான். இப்போ இவன் நல்லதே செஞ்சதுனால உங்க வாழ்க்கையில நீங்க நன்மை விதைத்தால் நன்மையே நடக்கும். நம்ம அது இவன் நன்மையை தான் விதைக்கிறான்னு பாய்க்கிறோம். இவன் சொல்றான், நீர் என் சவுலை பார்த்து தாவீது என்ன சொல்றான்? என் தகப்பனேங்கிறான். சொல்றானா? அல்லேலூயா. நம்மளுக்கு துரோகம் பண்ண, கெடுக்க, நம்ம வாழ்க்கையை அழிக்க, நம்ம குடும்பத்தை அழிக்க, நம்மளை அழிக்க நினைக்கிற வருகனை பார்த்து என் ஆண்டவனே என் தகப்பனேன்னு சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையை கெடுத்தவன் நீ, என் குடும்பத்தை அழிச்சவன் நீ, உன்னை நான் கெடுப்பேன், அழிப்பேன். இது கெட்ட மரம். ஆனா அப்படி வந்தவனை பார்த்து என் தகப்பனேங்கிறான், என் எஜமானனேங்கிறான். சரி, விதைச்சிட்டான். இப்போ சவுல் என்ன சொல்றான் பாருங்க. சவுல் என் குமாரனாகிய தாவீதே. இப்ப பாருங்க, எதிரி எப்படி மாறிட்டான்? தகப்பன் பிள்ளையா மாறிட்டாங்க. அவர் தகப்பனா மாறிட்டாரு, தாவீது குமாரனா மாறிட்டான். என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது. யார் அழுறா? சவுல் ராஜா. எதுக்கு அழுறான் சொல்லுங்க? தாவீது நன்மையை செஞ்சான். இல்ல, கொன்னுருப்பியே, நான் இப்போ சொல்றதுக்கு இருக்க மாட்டேன். சும்மா அழல. அவன் நினைக்கான், ஒரு செகண்ட் நீ அதான் நான் சொன்னேன், அந்த கத்தி, அதாவது கனி கோடாத மரம் எல்லாம் அந்த எது மேல வச்சிருக்கிறாரு? கோடாரி. கனி கொடுக்காதது கோடாரி, கனி கொடுக்கறது நல்ல அழகா பண்ணி அதிக கனி கொடுக்க முடியும் செய்யறார். இப்ப சொல்றாரு, இவன் என்ன நினைக்கானா, அந்த பட்டையும் அந்த வஸ்திரத்துல வச்ச பட்டையும் என் கழுத்துல இருந்தா நான் இன்னைக்கு உயிரோட இருக்க மாட்டேனே, அதை நினைச்சுதான் அழுறான். தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். ஹலோ, என்ன சொல்றான்? 2 பேரும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுதான். இவன் என்ன சொல்? நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய். எதிரிக்கு, சத்துருவுக்கு நன்மை செய்யுங்கள். ஆமென். நன்மை செய்தா நானோ உனக்கு தீமை செய்தேன். நான் கெட்ட மரம். நான் உனக்கு என்ன செய்யறேன்? நான் 3000 பேரை கூட்டு உன்னை கொல்ல நினைக்கேன். ஆனா கர்த்தர் உன்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு, என்னை நீ கொன்னு இருக்கலாம். நான் தீங்கு செய்ய வந்தேன், நீ நன்மை செஞ்சா. நான் கெட்டவன், நீ நல்லவன். வாசிமா. நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். இன்று உன் கனிகளினாலே, தாவீது என்கிற நல்ல மர கனிகளினாலே நீ என்ன பண்ணிட்டா? விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்து இருந்தோ நீ என்னை கொன்று போடவில்லை. பாத்தீங்களா? நீ என்னை கொன்று போடவில்லை, கொலை செய்யவில்லை. நான் கொலை செய், ஆனா நீ மட்டும் கையில கிடைத்தா. 3000 பேரை கூட்டு வந்திருக்கிறான். இதே தாவீது சவுல் கையில கிடைச்சா என்ன ஆயிருக்கும்? ஒரு செகண்ட்ல அவனை தாவீதை கொல்றதுக்கு சவுல் பல உபாயந்தரங்களை தேடினான். பெலிஸ்தீர்களுக்கு விரோதமா போனா சாவட்டும். ஆமே, ஈட்டி எடுத்து அவன் எத்தனை முறை குத்தி கொல்ல பண்ணான்? 3 முறை ஈட்டி எடுத்து அவனை குத்தி கொல்ல பண்ணான்னு பாய்க்க அவனை. ஆனா கையில தாவீது சவுல் கையில கிடைச்சா நிமிஷத்திலே கொன்னுருவான். ஆனா சவுல் தாவீது கையில கிடைச்சா என்ன செய்யலாம்? நீ என்னை கொன்று போடவில்லை. வாசிங்க 19. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவான்னு. இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நன்மை விதைத்தால் மேன்மை இல்லையோ?
நன்மை விதைத்தால் மேன்மை இல்லையோ. அவன் சொல்றான் பாருங்க, அதுக்கு அவன் சொல்றான், அந்த மேன்மை என்ன தெரியுமா? கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக, நன்மை செய்வாராக, நீ நிச்சயமாக ராஜாவா இருப்பாய். நான் ராஜாவா இருக்க தகுதி இல்லை, நான் தீங்கு செய்றேன், நீ நன்மை செய்கிறா. இந்த நன்மைக்கு மேன்மை, இந்த ராஜ பதவி உனக்கு, நீ தான் ராஜா, நான் இல்ல. கைகளை இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நன்மையே செஞ்சா நமக்கு மேன்மை வரும், ஆசீர்வாதம் வரும். இப்ப பாருங்க, இந்த பதவிக்காகத்தான் சவுல் தாவீதை கொல்ல நினைக்கான். எதுக்காக தாவீதை ஏன் கொலை செய்ய நினைக்கான்? இந்த பதவிக்காகத்தான். இந்த பதவிக்காக தான் அவனை கொல்ல நினைக்கான். ஆனா என்ன நினைக்கான்னா, பதவி நம்மளை விட்டு அவன்கிட்ட போயிடக்கூடாதுன்னு சொல்லிடுது. இதுக்கு தான் அவன் கொலை செய்ய நினைக்கான். அவனை கொண்டாச்சுன்னா இந்த பதவிக்கு யாரும் இல்லை, எனக்கு பின்னால யாரு, என் பிள்ளை அப்படிங்கிறதெல்லாம் போறான்னு பாய்க்கிறோம். இல்லைன்னா அவன் என்ன கொண்டுட்டா அவன் ராஜாவை மாறிடுவான். அப்ப நான் அவனை கொண்டு தான் அலையிறான்னு பாய்க்கிறோம். ஆனா நன்மைக்கு மேல நன்மை செஞ்ச தாவீது அவன் வாயினாலேயே சொல்றான், நீ நிச்சயமாகவே இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பாய். இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன்மேல் உன் கையில் நிலைப்பட. என்கிட்ட இருக்காது, என்கிட்ட இருக்காது. 21 இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை, அவன் சொல்றான் பாருங்க, கன்ஃபார்ம் ஆயிட்டு. இப்போது நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததி வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரின் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். பாருங்க சொல்றான், நீ தான்ப்பா, கன்ஃபார்ம் ஆகி போச்சுது. ஆனா தயவுசெய்து என் வம்சத்தை நீ என்ன பண்ணிடாதா, அழிச்சிராதா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆணையிட்டு கொடுங்கிறான். அடுத்த வசனம். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷர் அரணிப்பான இடத்துக்கு ஏறி போனான். என்ன செஞ்சாங்க? போனாங்க. 22 வசனம். அவன் போயிட்டான், இவன் போயிட்டான். சரி, நீங்க கவனத்துல எடுங்க. இதோட அவன் விட்டானா? கொஞ்ச காலம் அமைதியா இருந்தான். திரும்ப என்ன வந்துட்டு, பிசாசு, அவனுக்குள்ள இருக்க பிசாசு, அந்த தீங்கு செய்கிற சுபாவம் திரும்ப 24 அந்த சம்பவம் நடந்து 1 சாமுவேல் 24 முடிஞ்சிட்டு. ஆனா 26 அதே 3000 பேரை கூட்டிட்டு வரான் பாருங்க. 26வது அதிகாரத்துல பாருங்க, 1 சாமுவேல் 26வது அதிகாரத்துல 1வது வசனத்தை படிச்சீங்கன்னா அதே போல 3000 பேரை கூட்டிட்டு 6ல இருந்து 11 வரை நீங்க படிச்சு பார்த்தா சவுலை கொலை செய்யறதுக்கு பெரும் கூட்டத்தோட வந்து இருப்பான். இப்ப பாருங்க, அவன் நல்லா தூங்கிடுவான். ஆனா தாவீது போய், சவுல் எப்படி இருக்காரு? நல்ல நித்திரையில் இருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற அந்த ஈட்டி சொம்ப அழகா எடுத்துட்டு என்ன செய்றான்? அவன் போறான்னு என்று பாய்க்கிறான். அல்லேலூயா. இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்க மனுஷனை கொல்ல முடியுமா முடியாதா? அந்த பாத்ரூம் இருக்கும் போது கூட கொஞ்சம் உஷாராயிரலாம். இப்ப கர்த்தர் அவனுக்கு என்ன அந்த நித்திரைய அந்த வாசிங்கம்மா 11வது வசனமா, நான் என் கையை அவன் அயர்ந்த தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் சம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனான். அதை ஒருவரும் காணவில்லை. அது ஒருவரும் என்ன செய்யல? காணவில்லை, அறியவும் இல்லை. பாருங்க, ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை. இப்ப வந்து நீங்க பாருங்க, இப்ப வந்து ஈஸியா கொண்டுடலாம்ல. ஹலோ, கொண்டுடலாமா இல்ல? 26:1 3000 பேரோட திரும்ப வரான் பாருங்க. ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வருவித்ததினால் அவர்கள் எல்லோரும் தூங்கினார்கள். அப்பனா என்ன செய்யற? சான்ஸ் கொடுக்காரு. முதல் சான்ஸ்ல அவன் தப்பிட்டான் தாவீது, செகண்ட் சான்ஸ் கொடுக்காரு. இப்ப மாதிரி தீங்கு செய்யுங்க. ஆனா அப்பமும் அவன் என்ன செய்யல? தீங்கு செய்யல. அல்லேலூயா. பாருங்க 26வது அதிகாரத்துல 21வது வசனம் 25 படிச்சிருங்க, அதோட நிறுத்திக்கலாம். இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தலையில் விழாதற்காக மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சை தேட வந்தாரோ என்றான். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன். நான் என்ன செய்தேன்? என் குமாரனாகி தாவீதே, திரும்பி வா. என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையா இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்று. எத்தனை முறைதான்? அல்லேலூயா.
நீங்க பாருங்க, என் குமாரன்னு சொல்றான். அதான் சொல்லப்படும், நல்ல மரத்திலிருந்து நல்ல கனி தான் வரும். கெட்ட மரத்திலிருந்து, இப்ப சவுல் கெட்ட மரம், புரியுதுங்களா? இப்போ உனக்குள்ள நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நல்லது செய்த விரும்பினாலும் நீ உனக்குள்ள உள்ளத்துல கெட்ட இருந்து கெட்டதை தான் செய்வா. அதான் அவன் சொல்றான் சவுலு. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் பலப்படுவாய் என்றான். பாருங்க, எதிரியை ஆசீர்வதிக்கிறான். இந்த தாவீதிட்டு இருக்க இந்த குணத்தெல்லாம் நீங்க வாங்கி கொள்ள வேண்டும். தன் பிராணனை, தன் குடும்பத்தை, தன்னை அழிக்கிறவனை வந்தாலும் தீங்கு செய்யவே இல்லை. தாவீது தீங்கு செய்யவே இல்லை. ஆமென். அப்ப தாவீது அது நல்ல மரம், கெட்டது செய்யல. சவுல் கெட்ட மரம், கெட்டது மேல கெட்டது செஞ்சுக்கிட்டே தான் பாய்க்கும். நல்ல முக்கியமான ஒரு காரணம் பாய்க்கும். அதே போலதான் சபை நீ கெட்டவனா வரலாம் சபைக்குள்ள, ஆனா இங்க நல்லவனா மாறிடணும். பாவியா இருக்கக்கூடாது. பாவியா வா, பாவத்தோடு வா, பாவத்தை விட்டுரு. இல்லைன்னா சவுளின் நிலைதான். இல்லைன்னா என்னது? சவுளின் நிலைதான் பாய்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, ஆமான் கெட்டவன், கெட்டதுதான் கடைசியில் வந்தது. மொர்தெகாய் நல்லதையே செஞ்சான்னு பாய்க்கும். 12 சீசர்ல ஒருத்தன் யூதாஸ், அவனை பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி பண்ண ஐயோலாம் எவ்வளவு சொல்லி பார்க்காரு. அது கெட்ட மரம். அது முதல்ல இருந்து அவனை என்ன திருடங்காரு, பிசாசுங்காரு, அவிசுவாசிங்கிறாரு, அவனை கேட்டின் மகன் சொல்றாரு, காட்டி கொடுப்பான், அவனுக்கு ஐயோங்காரு, நீ தாப்பான்னு சொல்றாரு, இந்த துணிக்க வாங்குறதும் சொல்றாரு. இவ்வளவு சொல்லியும் அவன் திருந்தினானா? அவன் அங்க போய் என்ன செஞ்சான்? ரேட்டு பேசினான்னு பாய்க்க. ஏசுனார ரேட்டு பேசணும். ஆமே. அந்த பணத்தை வாங்கி அவனால் நிம்மதியா இருக்க முடிஞ்சதா? அதை தூக்கி காணிக்கப்பட்டியில போடாதன்னுட்டான். தூக்கி அடக்கம் பண்றதுக்கு அப்படி போச்சுன்னு பாய்க்கிறோம். ரத்த நிலம் போச்சுன்னு பாய்க்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்னைக்கு சப்ஜெக்ட் ஒன்று ஆசீர்வாதம் சாபமா மாறும், சாபம் ஆசீர்வாதம் மாறும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய சபை கொடுத்த வாக்கு என்ன அப்படின்னா, சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. ஆனா அந்த சத்தியத்தை எடுத்து சொல்றேன். ஒரே ஆசீர்வாதத்தை பேசினாலும் அது அப்படி ஆகாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நல்லவர். நேரம் போய்விட்டது இருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? 10 20? 3 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. யாரு? காயின், ஆபேல். இப்போ காயின் கெட்டவனா இருப்பானே அவ பெத்தா. ஆனா காயின் என்ன பண்ணான்? என்ன செஞ்சான்? கொலை பண்ணிட்டான். ஆமே. நன்மை செய்தா மேன்மையில ஆண்டவர்லாம் கேட்கான்னு பாய்க்கிறோம். தண்டனை வாங்கிட்டு போனான்னு பாய்க்கிறோம். இந்த ஆபேல் நல்லவன். ஒரு தாய் தகப்பன் பெற்ற பிள்ளைகள் தான். ஆபிரகாம் எடுத்துக்காங்க, இஸ்மவேல், ஈசாக். இஸ்மவேல், ஈசாக். இஸ்மவேல் முள்ளா இருந்தான், பரியாசம் பண்ணான், நிந்திச்சான். ஆனா ஈசாக் அப்படி இல்லை, ஆசீர்வாதமா இருந்தான்னு பாய்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு 2 பிள்ளை பெற்று எடுத்தான். ஈசாக்கு எத்தனை பிள்ளை? 2 பிள்ளை. ஒன்று ஏசா, யாக்கோப். இந்த ஏசா எப்படி இருந்தான்? அப்பா அம்மாவுக்கு எப்படி இருந்தான்? முள்ளா இருந்தான். ஆனா யாக்கோப் எப்படி இருந்தான்? கீழ்ப்படிந்து அப்பா அம்மாவுக்கு ஆசீர்வாதமா இருந்தான். ஈசா கெட்டவனா? 2 பிள்ளை பெத்தெடுத்தவன். ஆபிரகாம் கெட்டவனா? 2 பிள்ளை பெத்தெடுத்தவன். இது ஒரே நிலம். நான் தான் சொன்னேன், ஒரே மலை, ஒரே நிலம், ஒரே கர்த்தர். புரியுதுங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க பாய்க்கும். ஆனா யாக்கோப்பு பாருங்க, யாக்கோப்பு அவரு பொண்ணு கெடுக்கிற இடத்துல போய் இருக்காரு.
அவர் நிமித்தம் அந்த குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறது. அது நல்ல மரம் பாருங்க, அங்க போய் கனி தான் கொடுக்குதுன்னு பாய்க்கிறோம். கனி கொடுக்கு, ஒன்னாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு மாமனாரே சொல்றான்னு பாய்க்கிறோம். ஆனா யாக்கோப்புக்கு எத்தனை பிள்ளைகள்? 12. எத்தனை பிள்ளைகள் சொல்லுங்கம்மா? 12. 12. ஆனா யாக்கோப்பு தானே 12 பிள்ளைகளை பெற்றான். நல்லா கவனிங்க, யாக்கோப்பு தான் பெற்றான். ஆனா யாக்கோப்பு 12 பிள்ளைகளை பெற்றாலும் கடைசியில் 12 பிள்ளைகளை அவன் கூப்பிடுறான். என்ன கூப்பிடுறான்? வாங்க சாகுன்னு. ஆனா 12 பிள்ளைகளையும் அவன் ஆசீர்வதிக்கும்படி தான் கூப்பிட்டான்னு பாய்க்கிறோம். மூத்தவனை பார்த்து என்ன சொன்னான்? ஹலோ, ரூபனை பார்த்து என்ன சொன்னான்? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. நீ சேஷ்ட புத்திரன், நீ விளங்க மாட்டா, நீ நாசமா போ சொன்னானா இல்லையா? எம்மா சொன்னானா இல்லையா? இவன் பெத்த பிள்ளை தானே. 800 பிள்ளைய பார்த்தா நீ பாம்பாரு, நீ ஓனாய், கழுத, இப்படி சொன்னான். யாரு? இவன் தான், இவன் பெத்த பிள்ளை தான். ஏன்னா அந்த அந்த குடும்பத்துல யோசேப்பை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? யோசேப்பு கணிதரும் செடி அப்படின்னா. ஐயா, பாம்பு ஓனாயி விளங்க மாட்டா, இதே வாய் தான், இதே தகப்பன் பெற்ற பிள்ளை தான் யோசேப்பு. யோசேப்பை பார்த்து சொல்றான், கணிதரும் திராட்சை செடின்னு சொன்ன. தோத்திரம். அம்மே லேலுயா. மற்ற பிள்ளைகள் அப்படிதான் இருந்தாங்க. இன்னும் 2:10 லேவியையும் சிமியோனையும் பார்த்து சொன்னா, நீங்கள் கொடுமையின் கருவிகள் அப்படி சொன்னான். சபித்தான். ஒரே தகப்பன் தாம் பெற்ற பிள்ளைகளை அவங்க கிரிய வச்சு அவன் சபித்தான், ஆசீர்வதித்தான் பாய்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பைபிள் உள்ளதை உள்ளபடி என்ன செஞ்சிருக்கிறது? சொல்லி இருக்கிறதுன்னு பாய்க்கிறோம். இந்த கனி கொடுக்கிற இந்த யோசேப்பு குடும்பத்துக்கு அப்பா தகப்பன் வீட்டில் ஆசீர்வாதம் வந்தா, தன் சகோதரர் செய்யும் துன்மார்க்கத்தெல்லாம் ஆதியாகமம் 37:2 சொல்லி வந்தான். அவனுக்கு பண்ற பாவம் அக்கிரமத்தெல்லாம் தகப்பன்ட்ட சொன்னான்னு பாய்க்கிறோம். போத்திபார் வீட்டுக்கு போனாலும் அவன் ஆசீர்வாதமா தான் இருந்தான். பார்வோன் வீட்டுக்கு போனாலும் எகிப்துக்கு அவன் ஆசீர்வாதமா தான் இருந்தான். அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பாருங்க. அவன் வீட்டில் ஆசீர்வாதம், போத்திபார் வீட்டில் ஆசீர்வாதம், முழு எகிப்துக்கும் ஆசீர்வாதம். கனி கொடுத்துக்கிட்டே இருந்தது, நல்லதை செஞ்சுக்கிட்டே இருந்தது, நல்லதை செஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னு பாய்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாய்க்கிறோம். கடைசியா ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். யாக்கோப்பு 3வது அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்லப்படுது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரலான்னு சொல்லுதா, வரக்கூடாதுன்னு சொல்லுதா? ஒரு ஊற்று தண்ணியிலிருந்து, அடுத்த வசனம் போடுங்க, ஒரு ஊற்று தண்ணியிலிருந்து தித்திப்பும் வருமா? ஒரு ஊற்று தண்ணியிலிருந்து அந்த ஊற்று தித்திப்பு, மதுரம், கசப்பு, கெட்ட தண்ணி, நல்ல தண்ணி வருமா? தண்ணி சுரக்குமா சொல்லப்பட்டிருக்காது. அப்ப துதித்தலும் சபித்தலும் இருக்கக்கூடாது. நீங்க ஆதியாகமத்திலிருந்து பாருங்க, கர்த்தர் சபித்தலும் ஆசீர்வாதத்திலும் இருக்குன்னு பார்க்கிறோம். நீங்க வேற ஒண்ணு வேண்டாம், தோத்திரம், வேற ஒண்ணு வேண்டாம். நீங்க ஆதியாகம புஸ்தகத்துல அப்படியே கொண்டாங்க. நோவா நல்லவனா கெட்டவனா? நோவாவுக்கு எத்தனை பிள்ளை சொல்லுங்க? 3 பிள்ளை. அப்படிதானே? 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைல எந்த பிள்ளைய ஆசீர்வதித்தான்? யாப்பேத்து ஆசீர்வதித்தான். யாப்பேத்து சந்ததியில தான் சேமையும் யாப்பத்தையும் ஆசீர்வதித்தான். யார? காம். அவன் சந்ததியாகிய கானான் அவன் சபித்தான் பாய்க்கிறோம். ஆமென், தோத்திரம். அவன் சகோதரனுக்குள்ள அவன் எப்படி இருப்பான்? இப்போ ஒரே தகப்பன் தானே அவன். ஹலோ, கொஞ்சம் பாருங்க. நோவா பெற்ற பிள்ளைகள் 3. ஆனா அந்த 3 பிள்ளையில காம் பெற்றெடுத்த பிள்ளை தான் யாரு? கானான், பேரன் பாய்க்கிறோம். அந்த கானானை
ஆசீர்வதிச்ச சேமே ஆசீர்வதிச்ச ஆமே ஸ்தோத்திரம் யாப்பேத்தை ஆசீர்வதித்த அதே தகப்பன் காம் பெற்றெடுத்த பிள்ளையாக்கிய கானான சபித்தான். அந்த சாபம் எதை கொண்டு வந்ததுன்னா, அவன் அடிமையாய் இருப்பான், அவன் சகோதரனுக்கு சகோதரன் அடிமைக்கு அடிமையாய் இருப்பான். அப்படின்னா நல்லா கவனிங்க, நம்ம ஒரு காரியத்தை பாருங்க, இந்த சாபம் தான் நமக்கு அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்தினாலதான் அடிமைத்தனமா பாபிலோன்ல இருந்தாங்க. அப்ப அடிமைத்தனத்தில் மீட்டு எடுக்க தான் கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தான்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ஆமென். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இருக்கிறான்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. நான் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு பாவம் இருந்தா அந்த பாவத்துக்கு கீழே நம்ம அடிமையா இருப்போம். ஏதாவது ஒரு பலவீனம் இருந்தா அந்த பலவீனத்துக்கு நம்ம அடிமையா இருப்போம்னு பார்க்கிறோம். அப்பனா அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறது எதுன்னா சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிங்க, இந்த சாபம் தான் மனிதனை பாவம் செய்ய வைக்கிறது, அடிமையாக்கிறது, கடன் வாங்க வைக்கிறது, கண் கொடுக்காம போக வைக்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்ப இந்த சாபம் ஆசீர்வாதமா மாறுறதுக்கு ஒரு வேதம் சொல்லுகிறது. நெகேமியா புஸ்தகம் 13:2 படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சபை சாபத்தை என்ன செய்தான்? ஆசீர்வாதமா மாத்துது. தேவனுடைய சபை ஆசீர்வாதமா மாற்றுன்னு பார்க்கிறோம். ஆமென். கானான் சபிக்கப்பட்டவன். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உபாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடினா உன் சாபத்தை அன்பு இயேசு நமக்காக பலியாகி நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த அன்பு சாபத்துக்கு பலியாயிற்று. அதனாலதான் யோவான் சுவிசேஷம் 15:13 சொல்லுகிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம்? ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் லேவியராகும் 17வது அதிகாரத்துல 11:14 படிச்சீங்கன்னா அதெல்லாம் சொல்லப்படும். மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கு? இரத்தத்தில் இருக்கிறது. ஆமென். அந்த இரத்தத்தை பாவ நிவர்த்தி செய்ய பலிபீடத்தில் சிந்தப்பட்டன்னு பார்க்கிறோம். சிலுவை மரமாகிய பலிபீடத்தில் இயேசு உங்க மேல அன்பு கூர்ந்தபடியினால் அவர் இரத்தத்தை முழுவதும் அந்த சிலுவை பலிபீடத்தில் நம்முடைய பாவ சாபம் விடுதலையாக்க ரத்தம் அவர்களை என்ன செஞ்சது? சிந்தப்பட்டது பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டில் சாபத்தை நீக்கிறதுக்கு ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தத்தை வச்சிருந்தாங்க. அது நிவர்த்தி செய்யல, அது மூடியது. ஆனா புதிய ஏற்பாட்டின் ரத்தம் மூடாது, சுத்திகரிக்கும், பரிசுத்தப்படுத்தியதுன்னு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்தப்படுத்துன்னு பார்க்கிறோம். அதான் 1 பேதுரு 1வது அதிகாரத்துல 18வது வசனம் 19, நீங்க வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். ஆமென். அப்ப ரத்தம் சிந்ததில் இல்லாமல் என்ன இல்ல? எபிரேயர் 9:22, ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப எபேசியர் 1:7 சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:7 வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்குள் உண்டாயிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் சாபத்திலிருந்து நம்மளை மீட்கும் பொருள். சாபத்தை ஆசீர்வாதம் மாத்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் சாபத்தை ஆசீர்வாதமா மாத்தும். நல்ல கவனத்தில் எடுங்க. அப்ப அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 20:28 சொல்லுது, அவர் சபையை எதனால சம்பாத்தியம் பண்ணாராம்? வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20:28 போடுங்க. ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. நில்லுங்க. அப்போ இது இயேசு கிறிஸ்து ரத்தத்தால், நீங்க எல்லாம் இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்ட இதுதான் சபை.
நம்ம இருக்கோம். நீங்க தான் யாரு? சபை. இயேசு கிறிஸ்து ரத்தத்தால மீட்கப்பட்ட கூட்டம். கர்த்தருடைய வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம், மீட்கப்பட்ட கூட்டம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் சபையை அவர் ரத்தம் ஒன்று கூடி வர வைத்தது. இன்னைக்கு கூடி இருக்கிறோம். இது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நீங்க இன்னைக்கு கூடி வந்திருக்கீங்க பாய்க்கிறோம். ஆனா சொல்லுகிறது, அப்போ இயேசு கிறிஸ்து ரத்தம் சபையை உண்டாக்கிச்சது. நெகேமியா 13:2 என்ன சொல்லுகிறது? அந்த சபை சாபத்தை ஆசீர்வாதமா மாத்துக்கிறது. சாபத்தை எப்படி மாத்துக்கிறது? ஆசீர்வாதமா மாற்றுகிறது பாய்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அந்த சபைக்குள்ள யார் இருக்க மாட்டாங்க என்று சகரியா புஸ்தகம் 14:21 வாசிங்க. அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். பலி இடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியனும் இருப்பதில்லை. கானானா யாரு? சபிக்கப்பட்டவன். அப்ப கர்த்தருடைய சபைக்குள்ள யார் இருக்க மாட்டா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தால மீட்கப்பட்ட கூட்டம். இதுக்குள்ள சாபம் இருக்காது. இனி ஒரு சாபம் இல்லை. அப்போ சபை சாபம் இல்லாத ஒரு இடம். பரலோகம் சாபம் இல்ல. 1000 ஏதேன் தோட்டத்துல சாபம் இல்ல. 1000 அரசத்துல சாபம் இல்ல. பரலோகத்துல என்ன இல்ல? சாபம் இல்ல. கானானியர்கள் இல்ல, சாபம், சபிக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா சபைக்குள்ள நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். நீ உபாகம் 15:6 சொல்லுகிறது, நீ அநேகருக்கு கொடுப்பாய், நீ ஆளுவாய். ஆமென். அப்போ சாபம் இல்லைன்னா நம்ம கடன் கொடுப்போம், நம்ம அவர்களை ஆளுவோம். ஆமென், தோத்திரம், அல்லேலூயா. அப்போ இந்த கானான் தான் சாபம் இருந்த. நீங்க பாருங்க, கானான்ல கடுமையான பஞ்சம்னு சொல்லப்பட்டிருக்கு. சோத்திரம், எய்த்து போனாங்கன்னு பார்க்கிறோம். நமக்குள்ள பஞ்சம் இருக்காது. சாபம் பஞ்சம். நீங்க கானானிய ஸ்திரியை பாருங்க, அவ கொடிய வேதனை. சாபம் எங்க இருக்கோ அங்க கொடிய வேதனை இருக்கும். சாபம் எங்க இருக்கோ அங்க வறுமை, தரித்திரம் இருக்கும். ஆனா கர்த்தருடைய சபைக்குள்ள தரித்திரம் இருக்காது. கர்த்தருடைய சபைக்குள்ள பலவீனம், வியாதி இருக்காது. கர்த்தருடைய சபைக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட இடம்தான் கர்த்தருடைய சபை. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து மோசையும் ஆரோனும் ஜனங்களை என்ன செஞ்சாங்க? ஆசீர்வதித்தார். அப்போ இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். இது கர்த்தருடைய இரத்தத்தால் இந்த இடம் எஸ்கோல் ஏஜி சபை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. இங்கு வருகிறவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உள்ள வாங்க, ஏன் வெளியே நிக்கீங்க? உங்களுக்கு வேண்டிய மட்டும் எல்லாம் இங்க இருக்கிறது. உங்களுக்கு சுகம் இருக்கு, சமாதானம் இருக்கு, ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கு. நீ இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளை. நீங்கள் ராஜாக்கள். ராஜா யாருக்கு அடிமை இல்லை. அல்லேலூயா.